Very fair eviction, extremely fair eviction. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஸ்பான்சர்ஸ் வந்து அவங்க பணம் கொடுத்து வீக்லி தே ஏர்னிங் ஸோ மச் ஒன்றுமே பண்ணாமல் வெறுமை சீட்டை தேய்ச்சிட்டு போகிறதுக்கு பேச மாட்டேங்கிறாரு. அதை வந்து விஜய் சேதுபதி அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசினா கூட அதை கூட அவருக்கு புரியல. அவங்கள கிண்டல் ஏன் பண்ணுறீன்ற லிட்டரலாக அப்படி தான் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிறதுக்கு தே ஆல் ஷுட் பி அவுட். இன்னும் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் சத்யா இருந்திருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரீ டாஸ்க் வருது. சத்யா இருந்திருக்கலாம். ஃபேர் அன்ஃபேர் சொல்ல முடியாது. ஓகே தான். ஏன்னா அவர் எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்காரு. மீன்ஸ் உள்ள அவரை விட கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இருக்காங்க. அதான் அவர் யாரை பற்றியும் பின்னாடியும் பேச மாட்டார். அவர் உண்டா ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார். பெருசாக எதுவும் இது பண்ணிக்க மாட்டார். பின்னாடி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. டபுள் ப்ளே விளையாடுறவங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால் வேறு யாராச்சும் அனுப்பிச்சிருக்கலாம். ஃபேர் எவிக்ஷன். சும்மா வேஸ்ட்டாக மிக்சர் சாப்பிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. அதனால வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வெளியில் போகிறது பெஸ்ட். எப்படி இருந்துச்சு கேம்ஸ்? இந்த அவரோட கேம்ஸ் போரிங், பயங்கர போரிங். ஆக்சுவலி அவர் அந்த என்ன அண்ணா நடிச்சுக்கிட்டு இருந்தார்ல, அது நல்லா இருந்தது. பெட்டர் டு கோ பேக். ஆமாம், பண்ணலை அவர். பாவம். சத்யா எவிக்டட். ஓகே, ஏன்னா ஒன்றுமே பண்ணல, கேமே பண்ணல. அதனால ஓகே, சௌந்தர்யா இருந்தால் போதும். ஃபேர் எவிக்ஷன் தான். பிகாஸ் ஒன்றுமே பண்ணலையே, அவர் சும்மா தான் உட்காந்துருக்காரு. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு. அது யூஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்து ஒரு நாடகத்துலலாம் நடிச்சிருக்காரு, படத்துலலாம் நடிக்கணும்னு அவர் ஆசையெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் வந்து அதுக்கான அவர் எதுவுமே முயற்சி எடுக்கல. ஸோ அதனால கேரக்டர் நல்லது, ஆனால் கேமுக்கு ஒர்த் இல்லை. கேம்னு பார்க்கும்போது அது நம்ம ஒத்துக்க முடியாது. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து அவங்க அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ஓகே தான். பட் இந்த தடவை பிக் பாஸ் வந்து நார்மலாக எல்லா டைமும் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன், இந்த சீசன் விட இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லாம் வந்து உண்மையாகவே நல்லா ப்ளே பண்ணாங்க. பட் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு தான். பிக் பாஸில் எல்லா கண்டஸ்டன்ஸுமே அப்படி தான் இருக்காங்க. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேர் எஃபிக்ஷன் தான். பட் நல்லா இல்லை. மொத்தமாக சொல்லணும் பிக் பாஸ் அன்ஃபேர். மேபி அவர் நல்லா விளையாடுறாரு. அதை விட சவுண்டு கம்மியாக இருக்கவங்கலாம் வந்து உள்ளே இருந்துட்டு தான் இருக்காங்க. நான் மெயினாக ரீசன் சொல்கிறது வந்து ரஞ்சித் வந்து அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறது இல்லை. லைக் அவர் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறதுனால அவரால் அந்த கேம் வந்து விளையாட முடியவும் மாட்டேங்குது. எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு மாதிரி காமாக போகிறாரு. அந்த காமாக போகிறது எல்லா டைம்லேயுமே முடியுமான்னு தெரியல. பட் அவர் இவ்வளோ டேஸ், ஐ மீன் எத்தனை டேஸ், 60-70 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. 70 டேஸ் வரைக்கும் ஒருத்தர் காமாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு விஷயம். அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு லிஸ்ட்டில் இருக்குது. ரஞ்சித் ஹேஸ் டு கோ அவுட். பண்றோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க கேட்கறதே தப்பு. இல்லைங்க, ஒண்ணுமே தங்கம் கொஞ்சம் வெள்ளின்னு கொஞ்சம் இடத்துக்கு அங்க வரல. யூ ஹேவ் டு பிளே த கேம். இட்ஸ் அ மைண்ட் கேம் அண்ட் யூ ஹேவ் டு மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த ஆடியன்ஸ் டு வாட்ச். இந்த தடவை ஒரு 4-5 கேரக்டர் அப்படி தே ஷுட் பி அவுட். ஐ வாஸ் வெரி அப்செட் வென் ஆனந்தி வெண்ட். ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிபிளா பேசினாங்க. மேனிபுலேட்னா அதான் கேமே, அதான் அவங்களெல்லாம் அனுப்பக்கூடாது. பட் எஸ், வெரி வெரி ஃபேர் எவிக்ஷன். ஒண்ணுமே தெரியல சார், சாரி. அவர் வந்து அவரோட எக்ஸிஸ்டன்ஸே தெரியல. அந்த இதுல வெறுமை பாடியை காமிக்கிறதும் அரைகுறையா ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிறதுமா தான் இருந்ததே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் my personal opinion was people like them should be out. Real good players should be in. ப்ரொவோக் பண்ணி விளையாடுறது. இந்த அருண் அவர் எல்லா சீசனும் பார்த்துட்டு வந்து நான் பாலாஜி மாதிரி அர்ச்சனா மாதிரி ப்ளே பண்ணுறேன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. பட் சின்ஸ் என்னோட ஃபேவரட்னா ஜாக்லின் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் முத்துக்குமரன் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு அவர் பேசுகிறதே கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம். கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருந்துருக்கலாம். போட முடியல பர்சன் தான் அவர். ஏன் அவர் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அப்படியே உட்காந்துட்டு போனார்னான்னு தெரியல. ஸ்மார்ட் பர்சன் தான், பயங்கர ஸ்மார்ட் தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு பண்ணியிருந்துருக்கலாம். பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஒன்றும் இல்லை, ரொம்ப அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே போயிட்டு இருக்காரு. ஒன்றுமே எஃபர்ட்டே கொடுக்காத மாதிரி இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பயங்கரமாக விளையாடுறாங்க? முத்துக்குமாரன் ஜெயிச்சா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். முத்துக்குமாரன், ஜாக்லின், சௌந்தர்யா. இல்லை, என்னோட ஓட்டு எல்லாம் முத்துக்குமாருக்கு தான்ப்பா. தீபக்கும் ஓகே தான். தீபக் கூட நல்லா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இருந்த எபிசோட்ஸ்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூனிட்டியும் இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க ப்ளே பண்ணவே இல்லை சொல்ல போனால். பெருசாலாம் எதுவும் இல்லை. அவர் லாஸ்ட் வீக்கே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இந்த மாதிரி தானே இருந்தார். ஒன்றும் பெருசாலாம் எதுவும் அவர் தாண்டி போனால் வேறு ஏதாவது ஒன்று நடக்கலாம். மேபி இப்போ சத்யாவில் வந்து நல்லா பேசுகிற ஆள். அவருக்கு வந்து ஒரு சில நேரத்தில் கோவம் வரும். என்டர்டைன்மெண்ட்ன்றதே வந்து கோவமாக இருந்தால் தான் எல்லாருமே பார்க்குறது. மேபி அது ரியாலிட்டியோ அது என்னோ இருந்தாலும் கோவமாக ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, லைக் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அவர் மேபி காமாக இருக்கிறதுனால அவர் இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கிட்டையுமே வந்து விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அவர் 70 டேஸுமே நடிச்சுட்டே இருக்காரு. எல்லா டைமுமே எல்லாராலையும் தங்கம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது.
ஒரு சில டைமில் நம்மளே நம்ம பாப்பா தப்பு பண்ணால் கூட ஏய் அப்படின்னு அதட்டி பேசுவோம். அவர் அது கூட பண்ண மாட்டாருன்னா அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அவரை இன்னமும் வச்சிட்டு இருக்கிறது அன்ஃபேராக இருக்குது. சத்யா எவிக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அன்ஃபேர் தான். ஒன்றுமே பண்ணலை, வெறுமை சிரிச்சிட்டு இப்படி கேட் வாக் பண்ண நம்ம வரல இல்லையா. அங்கே we've come to play the game and one thing people should understand, இவ்வளோ பணம் கொடுத்து அவங்கள வச்சிருக்கான், அதுக்கு நம்ம எதான பண்ணணும், ரைட்? இப்போ எங்களாரும் விட்டா நாங்களே போய் பண்ணுவோம். you know, you need to be so absolutely because I dance, I act, I sing, I do everything. But what I'm saying is இவங்களாம் சும்மா வெட்டுக்கு வந்துட்டு we don't want models there, that's all. அவங்க வைஃபும் ஒன்றும் பண்ணல லாஸ்ட் டைம் வரைச்சா, இவங்களும் ஒன்றும் பண்ணல. சிம்பிள், சாரி டு சே, பட் யா சீசனே கொஞ்சம் மொக்கையாக தான் போகுது. இன்னும் கொஞ்சம் கண்டஸ்டன்ட் பெட்டராக போட்டிருக்கலாம். பெட்டர் தென் ஆமாம் லாஸ்ட் இயர் காட்டில் இந்த டைம் பெட்டர். கொஞ்சமாவது கத்தணும் இல்லையா, அப்போ தானே பிக் பாஸ். ஆனால் லாஸ்ட் இயர் காட்டிலையும் லாஸ்ட் பிக் பாஸ் 7 காட்டிலையும் 8 வந்து பெட்டர் தான். ஏன்னா 8ல் வந்து ரொம்ப ஓவர் இதுவாக இருந்தது, பார்க்கவே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்தது பார்க்கறதுக்கு, நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு. இது நல்லா இருக்கு பார்க்க. ஜாக்லின் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் வரைய சூப்பராக நல்லா ப்ளே பண்ணாங்க, ரிசல்ட்ஸுமே நல்லா இருக்கும் நம்மளுக்கே தெரியும். பட் இந்த சீசனில் வந்துட்டு அவ்வளோவா எதுவுமே நல்லா இல்லை. அதுதான் நல்லா இல்லை, மொத்தம் ரொம்ப மொக்கையாக போகுது. ரொம்ப உண்மையாகவே அதான் உண்மை, நல்லா இல்லை. பயங்கரமாக ஜாக்லின் இஸ் குட், ஷீ இஸ் குவைட் ஸ்மார்ட், ரைட்? And sorry, initially it was cute, பட் அதே மாதிரி பண்ணியிருந்தா எல்லாரும் ஓவியாவாகிட முடியாதுல்ல. ஸோ நாட் மை ஃபேவரட், இட்ஸ் மை ஓன் பர்சனல் ஒப்பீனியன். நாட் சௌந்தர்யா டெஃபினெட்லி. அருண் பிரசாத் ஓகே, இஸ் ட்ரைங் டு டூ சம்திங், பட் கொஞ்சம் இஸ் கெட்டிங் இரிட்டேட்டட். முத்துக்குமரன் வந்து நல்லா பேசுறாரு, பப்ளிக் கோட் அவருக்கு ஜாஸ்தி இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஹீ இஸ் இன் த ஃபைனல்ஸ், கன்ஃபார்ம். இட் நாட் மை பர்சனல் ஃபேவரட், இஸ் ஓகே. த அதர் லேடி மஞ்சரி, அவங்க சொல்லி எனக்கும் அப்படி வருது. மஞ்சரி வந்து சண்டை போடுறத ஒண்டி கொஞ்சம் எல்லாத்துக்கும் போய் பண்ணணும்னு கிடையாது, பண்ணாங்கன்னா ஷீ இஸ் ஆல்சோ குட், capable of coming to the finals. எனக்கு பிடிக்கும் சத்யா, ஆக்சுவலி சத்யா பிடிக்கும். இப்போ மேபி ரயான் வந்ததுனால, ரயான் வந்து அந்த கோவா கேங் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, பட் அவர் அந்த மாதிரி என்ன பண்ணுறாரோ இல்லையோ ஒருத்தருக்காக சப்போர்ட் பண்ணுற விதத்துலையாவது அவரோட வாய்ஸ் ரைஸ் ஆகுது. ஸோ அதனால் அவர் விளையாடுறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சத்யாவும் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு பிளேயரும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் சார் வந்து சுத்தமாக விளையாடலன்னு தான் தோணுது. அவர் ரொம்ப காமாக இருக்கிறாரு. அது எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது, ஆக்சுவலி இன்னும் கூட பண்ணாமல் இருக்கிறது ஏன்னு தெரியல. மேபி அவர் விஜய் டிவியில் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணாமல் இருக்காங்களோன்னு கூட ஒரு டவுட் வருது.